முதலமைச்சர் நடுவுல சொக்கர வீட்டு திருமணத்துக்கு போனப்ப, அவரு காங்கிரஸ் கட்சி நம்மளோட தான் இருக்கும்னு சொல்ட்டாரு. உதயநிதி அவர்கள் கை எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறதுன்னு சொல்ட்டாரு. அப்புறம் செல்வ பிறந்தகை முதலமைச்சர்லாம் சேர்ந்து பேசின கூட்டத்த அதையும் நம்ம பார்த்தோம். எஸ்ஐஆர் கூட்டத்துல காங்கிரஸ் கட்சி பல இடங்கள்ல முரண்டு பிடிச்சதையும் பார்த்தோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க புறக்கணிச்சாங்க. எஸ்ஐஆர் பேனர்ல ராகுல் காந்தி படம் இல்ல, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டீங்க. அது இதுன்னு காரணங்கள சொல்லி புறக்கணிச்சாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள 2 குரூப் இருக்கு. அது நல்லா தெரியுது. வேலுசாமி அண்ணா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் அவரும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள். அவரு எப்போதுமே திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு. விஜயோட கூட்டணி வைக்கலாம். அதுல என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க அப்படிம்பாரு என்ட்ட. அது அப்படியான ஒரு முயற்சி எடுப்போம். மூப்பனார் காலத்துல எடுத்த முயற்சி தானே. தனியான முயற்சி எடுக்கலையே. அண்ணாமலை பேசுற மாரி. அண்ணாமலை என்ன சொல்லுவாரு? கூட்டணின்னு போய் கூட்டணி கட்சிய தொங்கிட்டு இருக்கல என்ன அர்த்தம்? பிஜேபி எப்பதான் தனியா வளர்றது? தனியா நின்னு நம்ம கூட்டணி அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அது ஒரு கான்செப்ட்ங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் கான்செப்ட் தான். தனியா நில்லுங்க, தன்மானம் காத்துக்குங்க, டெபாசிட் இழந்துக்குங்க. டெபாசிட் இழந்து ஒரு 2, 3 தேர்தல்ல 4, 5 தேர்தல்ல ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வரும். பிஜேபி தனி கூட்டணி 2024ல 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. கட்சி வளர்ந்துருக்குல்ல. அப்படி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். வேலுசாமி அண்ணனோட கருத்து அதுதான். அவரை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தவறு ரைட்டுன்னு இல்ல. கள சூழல் என்னங்கிறதுதான் கேள்வி. கள சூழல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை.